ஆத்தலோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாரையும் காப்பாத்துட்டும்பா. இந்த பண்டிகை காலம் வித்தியாசமான ஆற்றலை தருகிறது. மேலும் தீபக் பையா, உங்களிடமிருந்து வேலை மற்றும் மகிழ்ச்சியின் சமநிலையை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அனைவரையும் ஒன்றிணைக்கும் எந்த வாய்ப்பையும் நீங்கள் விட்டுவிடுவதில்லை. உங்களுக்கு வாழ்த்துக்கள். நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒன்னா வேலை செஞ்சாதான் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இதை விட வேற என்ன வேணும் எனக்கு? அப்பா, ஆரம்பிக்கலாமா? வந்துகிட்டு தான் இருக்கோம். அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியல. புரிய வைக்கிறேன். உண்மையிலே இந்த ஐடியா சூரஜோடது. அவன் நினைச்சா இந்த தடவை பண்டிகைக்கு புதுசா ஏதாவது செய்யலாம்னு. நம்ம மாதிரியே வெவ்வேறு விவசாயங்களை எல்லாம் பார்த்து நாட்டு முழுக்க வெவ்வேறு விளைச்சல யார் விளையிறாங்களோ நாம அவங்கள ஒரு வாட்டி பார்த்த மாதிரி ஆகும். அவங்க கிட்ட புதுசா ஏதாவது கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். இன்று எங்களுடன் சேரும் ஒவ்வொரு விவசாயியும் பல்வேறு வகையான பயிர்களை சாகுபடி செய்கிறார்கள். விவசாயத்தில் புதிய பரிசோதனை செய்கிறார்கள். அனுபவம் வாய்ந்த விவசாயிகள் அனைவரும் ஒருவரை ஒருவர் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று நினைத்தேன். அப்ப சும்மா ஏன் தள்ளிக்கிட்ட? இப்போ கிளம்பலாம் வாங்க. ஆனா சும்மா டீ குடிக்க கிடைச்சிட்டா தேவல. அப்பா, இங்கே பாருங்கள், ஆரம்பித்து விட்டது. வணக்கம். உங்க எல்லாரையும் வர வைக்கிறேன். நம்ம கிராமத்துல இருக்கிற எல்லா விவசாயங்களும் இங்கதான் இருக்கோம். நீங்க எல்லாரும் என்ன சொல்லுவீங்கங்கிறத கேட்க ஆர்வமா இருக்கும். நீங்க நமக்கு கொடுக்கிற இந்த அனுபவம் எல்லாருக்கும் அதிகமா முன்னேற வாய்ப்பு தருதுன்னு நம்புறேன். இது மிகவும் உன்னதமான சிந்தனை. நான் உருளைக்கிழங்கு வளர்க்கிறேன் மற்றும் ஜான் டியர் 5405 டிராக்டரை பயன்படுத்தினேன். இது முன் PTO உடன் 2 பயன்பாடுகளை செய்யக்கூடியது. இதன் மூலம் உழவு மற்றும் விதைப்பு வேலைகள் ஒரே நேரத்தில் செய்யப்படுவதால் எரிபொருள் மற்றும் நேரத்தை மிச்சப்படுத்துகிறது. வணக்கம். நான் எனது பருத்தி விவசாயத்துல ஜான் டியர் 5210 மற்றும் அதிவேக நடவு இயந்திரத்தை பயன்படுத்துறேன். அதிவேக மற்றும் அதிக துல்லியமான தொழில்நுட்பம் ஒரு விதையிலிருந்து இன்னொரு விதைக்கும் வரிசைக்கும் சமமான இடைவெளியை வைத்திருக்க உதவுகிறது. அதிவேக நடவு இயந்திரம் சோயா, சோளம், பருத்தி போன்ற பல பயிர்களுக்கு பயனளிக்கிறது. நான் விவசாயத்தில் ஜான் டியர் 5405 டிராக்டரை பயன்படுத்துகிறேன். இந்த டிராக்டர் உண்மையிலேயே அற்புதமானது மற்றும் சக்தி வாய்ந்தது. டர்மா கிளட்ச் உள்ளது. ஆயில் கூல்டு டிஸ்க் காரணமாக கிளட்ச் பேடில் தேய்மானம் குறைவு. அடிக்கடி கிளட்ச் சரி செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. கிளட்ச் பராமரிப்பு செலவும் குறைவு. நான் இருக்கிறது பஞ்சாப்ல. வெயில் மழையெல்லாம் எல்லா இடத்துலயும் வர்றது. ஆனா எங்க இடத்துல குளிர்ச்சி அதிகமா இருக்கும், பனியும் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி வெதர் கண்டிஷன்ல ஜான் டியரோட 5075 கேப் டிராக்டர் எனக்கு ரொம்ப உதவி செய்யறது. இதில் இருக்கு HVAC, அப்படின்னா ஹீட்டிங், வென்டிலேஷன், அப்புறம் ஏர் கண்டிஷனிங். அதனால தான் எவ்வளோ நேரம் வேலை செஞ்சாலும் எனக்கு டயர்டே ஆகாது. நான் விவசாயத்தோட தொழிலையும் செய்யறேன். நான் ஜான் டியர் 5050D உடன் ரேக் மற்றும் ஸ்கொயர் பேலரை பயன்படுத்துறேன். பேலரை பயன்படுத்தி பயிரை அறுவடை செய்த பின் பேல் செய்யலாம். இந்த மூட்டைகளை விற்பனை செய்வதன் மூலமும் சதுர பேலரை வாடகைக்கு எடுப்பதன் மூலமும் கூடுதல் வருமானம் ஈட்டுறேன். அடேங்கப்பா. வணக்கம். என்னோட பேரு அசோக். நான் எனது கோதுமை விவசாயத்தில் ஜான் டியர் 5042D டிராக்டருடன் இயந்திர நடவு இயந்திரத்தை பயன்படுத்துகிறேன். இது தரையில் ஆழமாக சென்று விதைகளை துல்லியமாக விதைக்கிறது. இதன் காரணமாக விதைகள் சரியாக முளைக்கும். இதனால் நல்ல மகசூல் கிடைப்பதுடன் எனது லாபமும் கூடுகிறது. நான் மாதவ். நான் எனது விவசாயத்தில் ஜான் டியர் 5310 PR டிராக்டரை பயன்படுத்துகிறேன். இதில் பவர் ரிவர்சர் உள்ளது. ஒரு நெம்புகளை பயன்படுத்துவதன் மூலம் டிராக்டரை முன்னும் பின்னும் நகர்த்த முடியும். பவர் ரிவர்சர் காரணமாக கிளட்ச் உபயோகமும் குறைகிறது. இதன் காரணமாக கிளட்ச் பராமரிப்பு செலவு குறைகிறது. கிளட்சை தொடர்ந்து பயன்படுத்துவதால் ஏற்படும் முதுகுவலி மற்றும் முழங்கால் வலி எதுவும் இல்லை. சூரஜ், மிகவும் அற்புதமாக செய்துள்ளீர்கள். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த விவசாயிகளை சந்தித்து விவசாயம் தொடர்பான இயந்திரமயமாக்கல் பற்றிய அறிவை பெறலாம். ரொம்ப நன்றி. இந்த சந்திப்பு பயனுள்ளதாக அமைந்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ அப்பாவின் அனுபவங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக.
உங்க எல்லாருக்குமே தெரியும் எனக்கு ஜான் டீர்னா எவ்வளோ பிடிக்கும்னு. என்னோட வயலில் நான் ஜான் டீரோட டிராக்டர்ஸ் அப்புறம் மெஷின்ஸை பயன்படுத்திக்கிட்டே இருக்கேன். இதுலேருந்து என்னோட வாழ்க்கையே மாறிடுத்து. இந்த டயத்தில் நான் ஜான் டீரோட W70 ஹார்வெஸ்டரை பற்றி உங்கள் எல்லார்கிட்டவும் பேச விரும்புகிறேன். நான் சோளத்தையும் கோதுமையும் வளையும் போது W70 ஹார்வெஸ்டர் மிஷினை நான் பயன்படுத்துகிறேன். ரொம்பவே ஈஸியாக கோதுமையும் சோளத்தினுடைய அறுவடை ஆகிவிடும். இந்த ஹார்வெஸ்டரு ஒவ்வொரு தானியத்தையும் கிளீனாக வெவ்வேறையாக செஞ்சு கொடுத்துருது, அதுவும் சில நேரத்தில் மட்டுமே. இந்த W70 அறுவடை இயந்திரம் ஆச்சரியமாக இருக்கிறது. முதன்முறையாக பார்த்தபோது அதன் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அசந்து போனேன். உங்க எல்லாருக்கும் நன்றி. இதுக்கப்புறமா நாம இப்படியே முன்னேறிக்கிட்டு இருப்போங்கிறதுல எனக்கு மிக நம்பிக்கை இருக்கு. அப்படியே நம்ம மாதிரி விவசாயிங்க மேல எனக்கு அதிகமா பெருமையா இருக்கு. உங்க எல்லாருக்கும் பல நன்றி. மீண்டும் இப்படியே சீக்கிரமா சந்திப்போம். நீங்கள் அனைவரும் டெக்னாலஜியை பயன்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உங்க இலக்குகளை அடைவது மிகவும் எளிது.